வெங்கட் சார், ஆ எந்த பாட்டு பாடுறேன்? நான் முதல்ல வந்து ரொம்ப பழைய பாடல் 1960 ரிலீஸ் பாதை தெரியுது பார் அப்படின்னு ஒரு படம். இந்த படத்துல வந்து இந்த பாடல்ல நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஞாபகத்தில் எம்பி எம்பி ஸ்ரீனிவாசன் இசையில இது வந்து லிரிசிஸ்ட் வந்து நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஜெயகாந்தன் எழுதின வரிகள். அப்போ வந்து ரொம்ப மெலோடியஸா வந்து பிபி ஸ்ரீனிவாசும் எஸ் ஜானகியும் பாடியிருப்பாங்க. அவங்களோட எஸ் ஜானகி வந்து ஆரம்ப காலத்துல வந்து ஹம்மிங்னு வந்தாலே அவங்கள கூட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு நிலைமை இருந்தது. இல்லைன்னா பீஸ்யூஸ்லாம் பாடிட்டு இருப்பாங்க. ஸோ இதுல வந்து அவங்களோட ஸ்பெஷாலிட்டி வந்து அந்த ஹம்மிங் இருக்கும். நான் அந்த ஹம்மிங்லேருந்து தொடங்கி நான் பாடுறேன். ஏன்னா இதில் வந்து சரணமையும் பல்லவியும் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த பாட்டில். நான் முடிஞ்ச வரைக்கும் ஜானகி பாடின ஹம்மிங் பண்ண மாதிரி பண்ண பார்க்குறேன். பிபிஎஸ் வரும், என்னால் முடியும். ஐ வில் ஸ்டார்ட் நவ். ஹம்மிங் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். ஜானகி ஓகே, ஆனா அதுக்கப்புறம் ஹம்மிங் கோல்டுன்னு பேரே வசந்தாக்கு தான். பி வசந்தான்னு she was called ஹம்மிங் ஸ்பெஷலிஸ்ட். கரெக்ட். இது நம்ம இது சுமதியன் சுந்தரியில எஸ்பிபி சாங்குக்கு அவங்க தானே பண்ணாங்க. ஓகே ஓகே, ஐ வில் ஸ்டார்ட். நீலமேகம் ஏழு வண்ண ஆடையோடுலாவது வானை வீவி அழைக்குது, தொடும் வானம் இரண்டும் கலக்குது, தென்னங்கீற்று ஊஞ்சலிலே தென்றலில் நீந்திடும் ஓலையிலே சிட்டுக்குருவி ஆடுது, தன் பெட்டை சீரகை தேடுது. சிட்டுக்குருவி பாடுது, தன் பெட்டை துணையை தேடுது. ஆ நன்றி. கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு வருது, என்ன ப்ராப்ளம் தெரியல. இந்த சிட்டு இருக்கு இல்லையா, அது ஞாபகம் இருக்கு எனக்கு. ரொம்ப பாப்புலரான பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வெரி டிஃபிகல்ட் டைப் ஆஃப் மியூசிக், வெரி சிம்பிள் மியூசிக் பட் டிஃபிகல்ட். ஆமா, ரொம்ப நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கம்மியா இருக்கும். இவங்களோட மெலோடியஸ் வாய்ஸ், அது ராத்திரி பாட்டை கேட்டுட்டா நல்லா தூக்கம் வரும். கரெக்ட் கரெக்ட், ரொம்ப அமைதியான பாட்டு, ரொம்ப அமைதியான பாட்டு. இன்ஃபேக்ட் இந்த படத்துல வந்து நிறைய பாடல் வந்து நல்லா ரொம்ப அமைஞ்சிருக்கும். வாலி வந்து இந்த படத்துக்காக கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அந்த பாட்டை வந்து இந்த படத்துக்காக தான் அவர் எழுதினாரு. அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவர் அப்புறம் திருப்பி படகோட்டியில யூஸ் பண்ணாரு. ஸோ இதுல வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், இவர் ஜெயகாந்தன், எல்லாரும், வாலி எல்லாரும் எழுதியிருக்காங்க இந்த படத்துக்கு பாட்டு. ஜெயகாந்தன் ஒண்ணு எனக்கு ஞாபகம் வந்து, இப்போ 2 நாள் முன்னாடி தான் ஒரு பாட்டு போட்டிருந்தேன் ஜெயகாந்தன். சில நேரங்களில்
மனிதர்கள் அவரோட தான் இருக்கும். அவர் அந்த பாட்டை எழுதியிருப்பாரு, எம்எஸ்வி பாடியிருந்தார். நான் போட்டிருந்தேன் அது எம்எஸ்வியோட நினைவு நாளுக்கு. வெரி குட். அடுத்து ராணி சித்ரா, பாடுறேன் சார். என்ன பாட்டு? வான்மதி. வான்மதி, ஓகே. அதுவும் இளையராஜா தான். அரண்மனை கிளி. இளையராஜா தான் அதுவும். அது வாலி வாலி. நின்னு போச்சு. யாரோட ஃப்ரீஸ் ஆயிடுத்து சார். யாரோட ஃப்ரீஸ் ஆயிடுச்சு? என்னோட இல்லம்மா சரியா இல்ல முகம் இப்பதான் வருது. வைகை வந்து கையணைக்க, வெள்ளி அலை மையணைக்க, வாடி நின்ற தென்மதுரை நான்தானோ. தென்றலுக்கு ஆசை இல்லை, தேம்பிடுது வாசமுல்லை, அம்மம்மா அன்பு தொல்லை தானோ. வண்ணப்பூவும் என்னை கண்டு வாயதழை மூடிக்கொண்டு புன்னகைக்க மாட்டேன் என்று போராடுது. அந்தே மாலை வரும் நோய் கொண்டு தன்னந்தனி நான் என்று பாவை நிதம் வாடும் விதம் பாராய். வான்மதியே ஓ வான்மதியே, தூது செல்ல வான்மதியே. மல்லிகை மாளிகை பொன்மாடம், மல்லிகை பூமஞ்சம், யாவுமே இந்நேரம் ஏற்குமோ என் நெஞ்சம். காதலன் வாசல் வர வேண்டும், நீயும் என் செய்தி சொல்ல வேண்டும். மௌனமான நேரம், அந்த பாட்டு. ஆமா. அடுத்ததாக தீபா அவர்கள் பாட இருக்கிறார்கள். தீபா இருக்கியா? இருக்கேன். என்ன பாட்டு? மதுமதி வரலையே. எல்லாரும் தமிழ் பாடிட்டேல், ஒரு மலையாளம் ஆனா பாடி. ஓகே. மதுமதி மலையாளத்திலையும் நிறைய பாடினது, அதுவும் சலீல் சௌதரி அவருடைய இசையமைப்புலையும் நிறைய பாடியிருக்கா ஜானகி அவர்கள். அப்படி பாடி பர்சனலா நான் நிறைய மலையாளம் ஆர்கெஸ்ட்ரால ரொம்ப வருஷம் பாடியிருக்கேன். மேக்சிமம் சாங்ஸ் நான் எஸ் ஜானகி அம்மாவோட மலையாளத்துல தான் பாடியிருக்கேன். அதுல ஆடிவா காட்டுன்னு ஒரு பாட்டு எல்லா ஸ்டேஜ்லயும் ஒன்ஸ் மோர் தான். அது வண்டர்ஃபுல் சாங்ஸ் தட் ஷி ஹஸ் சங் இன் மலையாளம். இன்னைக்கு போட்டுருவோம். மலர் கொடி போலே, ஆடிவா காத்தே, நிறைய சாங்ஸ், என்னது எக்கச்சக்கமா சாங்ஸ் அவங்களோட பாடி. தும்பி வா தும்ப கூடத்தில், அது தமிழ்ல கூட இருக்கு. தும்பி வா தும்ப நிறைய சாங்ஸ். ஆனா இந்த வருஷம் we have lost so many gems. இவங்க ஆஷா போஸ்லே அம்மா தான் இப்போ சமீபத்துல அவங்களும் போயிட்டாங்க. அப்போ those who all enriched the music industry, they are all leaving slowly one by one. அந்த ஜெனரேஷன் வாஷ் அவுட் ஆயின்னு இருக்கு. இட்ஸ் a very sad event. ஏன்னா இவாள்லாம் போகக்கூடாது. இவங்க பாடி எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சர்ச்ல எல்லாம் அந்த ஃபாதர்வோட எல்லாம் மேல ப்ரிசர்வ் பண்ணி வைப்பா இல்லையா, அந்த மாதிரி. ஏன்னா இந்த மாதிரி கிடைக்காது, இந்த மாதிரி ஜெம்ஸ் இனிமே வராது. I am singing a song from Malayalam movie மதனோத்சவம். சலீல் சௌத்ரி அவங்களோட மியூசிக்ல ஜானகி அம்மா பாடினது.
ದುಃಖಮೇ ನೀ ಹೋಗು ಕೆಡಾತ ನಿತ್ಯ ತಾರಾಜಾಲಂ ಹೋಲೆ ಕತ್ತು ಅನುರಾಗಂ ದುಃಖಮೇ ನೀ ಹೋಗು ಕೆಡಾತ ನಿತ್ಯ ತಾರಾಜಾಲಂ ಹೋಲೆ ಕತ್ತು ಮೀ ಅನುರಾಗಂ ಮರಣಮೇ നീ പാടാൻ ഒരു സന്ധ്യേ കണ്ണീരിതെന്റെ സന്ധ്യേ സ്നേഹമയി കേഴുകയാണോ നീയും നിൻമുഖം പോൽ നൊമ്പരം പോൽ നിൽപ്പൂ രജനീഗന്ധി സന്ധ്യേ കണ്ണീരിതെന്റെ സന്ധ്യേ. Thank you. வெரி நைஸ், வெரி நைஸ். மேல போச்சு கேட்கவே இல்லை. அது வந்து கேட்கல. டெக்னிக்கல் ப்ராப்ளம். அது மேல போறச்சே கேட்காது. மேல போச்சு அந்த decibels. ஆலாப்பும் கேட்காது Yeah, கண்டினியூஸா. it doesn't take that. ஃப்ரீக்வன்சி வந்து கேட்கறது இல்லை. ஆமா எனக்கும் கேட்கல. நான் என்னோட நெட் தான் போச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா நமக்கே அது எது உங்களுக்கு கேக்குது கேட்கலங்கிறது எங்களுக்கு தெரியறது இல்ல. அதுதான் ப்ராப்ளம். ஆல்ரெடி எனக்கு நெட் அடிச்சிட்டு போயிடும். அது கேட்காது, கஷ்டம் அது. அப்புறம் இப்போ கேட்டுதா? இதுதான் போருதான் கேட்கறது, மேல பாடுறது கேட்கறது இல்ல. அந்த decibels catch பண்ணாது இது. கீழ் ஆக்டேவ்ல பாடு. மரணமே நீ வருக இது கேட்கறது நானா? പ്രണയഗാനം കേൾക്കൂ നീയും ഏറ്റു പാടാൻ പോരൂ സന്ധ്യ കണ്ണീരിതെന്തേ സന്ധ്യേ സ്നേഹമയി കേഴുകയാണോ നീയും നിൻമുഖം പോൽ നൊമ്പരം പോൽ നിൽപ്പൂ രജനിഗന്ധി സന്ധ്യേ കണ്ണീരിതെന്തേ സന്ധ്യേ. Thank you. தான் கேட்கலன்னு சொல்லிட்டு Very nice. அதோட கீழ் ஆக்டேவ் முதல்ல நெட் 2 புள்ளி வந்து நானும் ஸ்டான்ஸா எடுத்து பாடலாம் தான் ஐடியா இருந்தது. ஆனா அப்புறம் பார்த்தேன் நிறைய பேர் இருந்த மாதிரி இருந்தது. சரி நம்ம வந்து வெறும் பல்லவியை பாடலான்னு. அப்போ நீங்க பாருங்க. ஓகே ரொம்ப ஃபேமஸ் சாங் இது. இளையராஜாவோட முதல் படம் அன்னக்கிளி. அதுல வந்து சிவகுமார் பாடுவார். அது சோக வருஷன். அத முதல்ல நான் வந்து ஃபுல்லா பாடுறதா இருந்தேன். வேற பாடுறதா இருந்தது. அப்புறம் எனக்கு ஒரு திடீர்னு ஒரு ஐடியா தோணிட்டு, நம்ம இந்த மாதிரி ஒரு வேளை பேச வேண்டி இருக்கும் அப்படின்னு தோணிட்டு, சரி அதோட நம்ம கிட்டதான் பாட்டு எழுதுறதுக்கு தான் ஆள் இருக்காங்களே, அதனால அவங்க கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி கொஞ்சம் வரிகளை மாத்தி எழுதுன்ட்டு. மாத்தி எழுதி நான் பாடுறேன் அந்த பாட்டை. அன்னக்கிளி உன்னை தேடியே அன்னக்கிளி உன்னை எங்கும் தேடியே 1000 குயில்கள் மாறி மாறி அம்மாவென்று கூவி வாடுதே. ஜானகி அம்மாவென்று கூவி வாடுதே. அன்னக்கிளி உன்னை தேடியே அன்னக்கிளி உன்னை எங்கும் தேடியே
பூவி வாடுதே ஜானகி அம்மாவென்று பூவி வாடுதே அன்னைக்கு ஒன்ன தேடி. இது வந்து சிஸ்டர் தான் எழுதியிருக்கா, விஜயன் தான் எழுதியிருக்கா அந்த பாட்டுக்கு வரிகள். ஃபர்ஸ்ட் கிளாஸ். அடுத்த இன்ட்ரெஸ்டிங். இது நல்லா இருந்தது ரொம்ப. ஆமா, வித்தியாசமா இருந்தது, நல்லா இருந்தது. டான்ஸாவும் பாடலாமே சார், டைம் இருக்கு. பாடலாமே. இல்ல இல்ல, அது டான்ஸா பண்ணணும், பாடணும். வேற பாட்டு நீங்க இது பண்ணிருந்தீங்களே சார், அது பாடலாமே நீங்க. பாடலாம், ஆமா பாக்குறோம், டைம் வந்து வரட்டும். இது போறோம் எனக்கு, ஐ ஆம் ஹாப்பி. அண்ட் நீங்க பாடுன்னு சொல்றதே எனக்கு ஹாப்பியா இருக்கு, அதுவே போறோம் எனக்கு.